அப்போ மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, ஹரப்பா மொஹஞ்சதாரோ என்பதுதான் பிற்காலத்திய நாகரிகமாகவும் அதிலிருந்து அப்படியே நம்ம தெற்கு நோக்கி வர 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 ஆண்டுகள் கூடிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ சிவகலையில் 5000 ஆண்டுகள், ஹரப்பா மொஹஞ்சதாரோ 2000 சில்லற ஆண்டுகள் தான். அப்போ கூடுதலான நாகரிகம் முந்தைய நாகரிகமாக இருப்பது தெற்கில் உள்ள ஆவணங்கள் தான். தெற்கில் உள்ள ஆவணங்கள் அது கீழடியை தோண்டி இதில் எடுத்து விட்டதனால் தான் உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் போன்றவர்கள் எல்லாம் வடக்கு நோக்கியே நம்மை தள்ளி கொண்டிருக்கிறார்கள். அல்ல, நீங்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வர வர ஆண்டுகள் கூடிக்கொண்டே போகின்றன. எனவே தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் அகழ்வாய்வு நடத்தப்பட்டால் நீங்கள் மிக 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் கல்லாங்குழி என்று சொல்வதெல்லாம் 4 லட்சம் ஆண்டுகளை கடந்து விட்டது. பழனி, உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட இடங்களெல்லாம் எடுக்கப்பட்டது. எனவே லட்சக்கணக்கான ஆண்டுகளை தாண்டி செல்லக்கூடிய நாகரிகம் நம்முடைய தமிழர் நாகரிகம். இவற்றிலிருந்து தான் வடக்கு நோக்கி சென்றிருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட நாகரிகங்கள் போக போக காலம் குறைந்து கொண்டே இருப்பதை நாம் எதிர்காலத்தில் நிச்சயமாக பார்க்கலாம். கீழடி என்பது ஒரு தொடக்கம். இப்பொழுது சிவகலையில் அதே போல 200 குறைந்தது 100 300 ஏக்கர் நிலப்பரப்பிற்காவது அங்கு இருக்கக்கூடிய நிலத்தை எல்லாம் தோண்டினால் உலகிலேயே மிக முந்தைய ஒரு நாகரிக காலம் நாகரிக கட்டுமானம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். எனவே தற்பொழுது சிவகலையில் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர கீழடியை வைத்துக் கொண்டே அரசியல் செய்து கொண்டிருப்பது, மகாபாரதத்தோடு போட்டி போட்டுக் கொண்டிருப்பது, வடவர்களோடு போட்டி போட்டுக் கொண்டிருப்பது நமக்கு தேவையற்றது. நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள துன்பங்களை, அகழ்வாய்வுகளை முறையாக எடுத்து வெளிக்கொண்டு வந்தால் அது அறிவியல் சான்றுகள் நிரூபிக்கக்கூடிய அந்த உண்மை அனைத்து பொய்களையுமே அடித்து சுக்குநூறாக்கிவிடும்.